ஒரு அரசு வல்லரசு ஆவதற்கு முன் விவசாயிகளுக்கான அரசாக மாற வேண்டும் என்ற நமது முதலமைச்சர் அவர்களின் கொள்கையினை அடித்தளமாக கொண்டு விவசாயிகளின் தேவைகளை இயன்ற அளவு நிறைவு செய்திடும் வகையிலும் வேளாண் அறிவியல் சார்ந்த வளர்ச்சிக்கேற்பவும் குறிப்பாக விளைபொருளுக்கு உரிய விலை பெற்று விவசாயிகள் வாழ்வில் வளம் பெறும் வகையிலும் பல முன்னோடி திட்டங்களுடன் 2026-27 ஆண்டிற்கான வேளாண்மை நிதிநிலை அறிக்கை தயார் செய்யப்பட்டுள்ளது. வேளாண் பெருமக்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களின் வாழ்வாதாரம் மேம்படும் வகையில் 5 ஆண்டுகளில் துறையால் முன்னுரிமை அடிப்படையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வகுத்து கொடுத்த பல சீரிய தொலைநோக்கு திட்டங்களின் அடிப்படையில் உழவர் நலம், வருமான உயர்வு, நீர் வளங்களை பெருக்குதல் மற்றும் பாதுகாத்தல், ஆராய்ச்சி, உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகளை வலுப்படுத்துதல், பாசன மேலாண்மை, இயற்கை வேளாண்மை, வேளாண் வணிகம் போன்ற செயல்பாடுகளுக்கு இந்த நிதிநிலை அறிக்கையில் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கென ஏற்கனவே செயல்பாட்டில் இருந்து விவசாயிகளுக்கு பலனளித்து கொண்டிருக்கும் திட்டங்கள் தொடரப்படுவதோடு பல புதிய திட்டங்களும் அறிமுகப்படுத்தப்படுகின்றன. வேளாண்மை பாதிக்கப்பட்டால் வேறு எந்த துறையும் சரியான பாதையில் செல்ல முடியாது. இஃப் அக்ரிகல்ச்சர் கோஸ் ராங், நத்திங் எல்ஸ் வில் ஹேவ் எ சான்ஸ் டு கோ ரைட் என்று வேளாண் விஞ்ஞானி டாக்டர் MS சுவாமிநாதன் அவர்கள் வலியுறுத்திய அடிப்படையில் வேளாண்மை நிதிநிலை அறிக்கை தயாரிப்பதற்கு முன்பே விவசாயிகளுக்கும் வேளாண் உற்பத்தி உயர்வுக்குமான பணிகள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டுதலின்படி துறையால் தொடங்கப்பட்டு விட்டன. கடைசி விவசாயியும் வளர்ச்சியடைய வேண்டுமென்றால் பாசன நீரினை கடைமடைக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நோக்கில் டெல்டா மாவட்டங்களில் இந்த ஆண்டு 2509 கிலோமீட்டர் நீளமுள்ள C மற்றும் D பிரிவு வாய்க்கால்கள் 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் தூர்வாரப்பட்டுள்ளன. மேட்டூர் அணையில் குறைந்த நீர் இருப்பின் காரணமாக எப்போதும் பாசன நீர் திறக்கப்படும் நாளான ஜூன் 12ஆம் தேதி அன்று மேட்டூர் அணை திறக்கப்படாத நிலையில் வானம் பொய்த்தாலும் விவசாயிகள் நலனின் அக்கறை கொண்ட நம் அரசு பொய்க்காது என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களுக்கு 134 கோடியே 83 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குறுவை தொகுப்பு திட்டம் வழங்கினார். அதோடு இத்திட்டம் முறையாக செயல்படுத்துவதை உறுதி செய்திட தொடர்ச்சியாக ஆய்வு கூட்டங்கள் நடத்தி கண்காணித்து வருகிறார். இதனால் இதுவரை 8,26,000 ஏக்கர் பரப்பளவில் குறுவை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வேளாண்மை நடைபெறும் நிலம் 100% பயிர் காப்பீட்டில் கொண்டு வரப்படும் என்ற அரசின் தொலைநோக்கு திட்டத்தின்படி 2026-27 ஆண்டில் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தை 38 மாவட்டங்களில் உள்ளடக்கிய 14 தொகுப்புகளில் குறுவை, சம்பா மற்றும் குளிர்கால பருவங்களில் அறிவிக்கை செய்யப்பட்ட பயிர்களை செயல்படுத்த 648 கோடியே 55 லட்சம் ரூபாய் மாநில நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதனால் 15 லட்சம் விவசாயிகள் பயனடைவதுடன் 36 லட்சம் ஏக்கர் சாகுபடி பரப்பு காப்பீடு செய்யப்படும். மேலும் விருப்பத்தின் பேரில் பதிவு செய்யும் அனைத்து விவசாயிகளையும் இத்திட்டத்தில் இணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு அதற்கு தேவையான கூடுதல் நிதி ஒதுக்கீடும் செய்யப்படும். விவசாயிகளை வாழ வைப்பது மழை தரும் வானம்தான் என்றாலும் சில நேரங்களில் அவர்களை வருத்துவதும் வானமாகத்தான் உள்ளது. இந்த ஆண்டு ஏற்பட்டுள்ள சூப்பர் எல்னினோ நிகழ்வினால் நாடு முழுவதும் குறிப்பாக குறுவை பருவத்தில் பெரும் தாக்கம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் தமிழ்நாட்டில் 12 மாவட்டங்களில் அதிக தாக்கம் ஏற்படும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. எனவே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் அனைத்து மாவட்டங்களுக்கும் தயாரிக்கப்பட்டுள்ள மாவட்ட வேளாண்மை இடை ஏற்பாட்டு திட்டம் டிஸ்ட்ரிக்ட் அக்ரிகல்ச்சரல் பிளான் மாவட்ட ஆட்சியர்களுக்கு அனுப்பப்பட்டு அவற்றில் குறிப்பிடப்பட்டுள்ள நடவடிக்கைகளை ஒருங்கிணைந்த முறையில் செயல்படுத்த அனைத்து ஏற்பாடுகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன.